Assalamualaikum. Hello everyone. Welcome to Taste of Chennai. இன்னைக்கு வந்து கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான சாக்லேட் கஸ்டர்ட் புட்டிங் எப்படி செய்யறதான்னு பார்க்க போறோம். இந்த புட்டிங் செய்யறது ரொம்ப ஈஸி. ஒரு 10 மினிட்ஸ்ல ரொம்ப குவிக்கா செஞ்சிரலாம். இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இன்கிரிடியன்ட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணிக்க போறோம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துர்க்கேன். அதாவது ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர், அப்படி இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். உங்கள் கிட்ட எது அவைலபிள் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நல்ல ரிச் டேஸ்ட் கிடைக்கணுன்னா நீங்கள் வந்து சுகர் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணி கூட செய்யலாம். ஆனால் அது இந்த ஸ்டேஜில் சேர்க்கக்கூடாது. நம்ம கஸ்டர்ட் குக் பண்ணும்போது சேர்த்துக்கணும். இப்போது ஒரு வாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கப் பால் சேர்த்து திரும்ப லம்ஸே இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 500 ml பால் நான் வந்து பாயில் பண்ணிக்கிறேன். மில்க் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பால் இந்த அளவுக்கு நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கஸ்டர்ட் மிக்ஸ்சரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்க்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 to 5 minutes இதை நல்லா குக் ஆகட்டும். கொஞ்சம் நல்லா திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போது இதை இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக ஆக்கிறதுக்காக நான் ஒரு 100 grams அளவுக்கு டைரி மில்க் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் சுகர் சேர்க்காமல் வெறும் கண்டென்ஸ் மில்கில் செய்கிறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு 100 grams அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். இப்போ சாக்லேட் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் திக்காயிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகட்டும். ஏற்கனவே நம்ம சேனலில் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி சாக்லேட் புட்டிங் நான் போட்டிருக்கேன். நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த புட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணாலும் சரி, கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணாலும் சரி, நான் சொன்ன கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து பர்ஃபெக்டாக வரும். கஸ்டர்ட் பவுடரும் கார்ன்ஃப்ளவர் நம்ம அதிகமாக சேர்த்துட்டோன்னா அது வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. டைரி மில்க் வந்து நான் ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் சேர்த்துட்டேன். நீங்கள் வந்து பிளெயின் டைரி மில்க் சேர்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு அந்த சில்கி டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும். இப்போது இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா திக்கானதுக்கப்புறமா இதை உடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எந்த பவுலில் சர்வ் பண்ணுறீங்களோ உடனே அதில் ஊற்றிடுங்க. ஏன்னா இது சீக்கிரமாகவே திக்காயிரும். ரொம்ப திக்காகவும் ஆயிடுச்சுன்னா அந்த சில்கி கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு கிடைக்காது. இதே மாதிரி எல்லா சர்விங் பவுல்ஸ்லேயும் குவிக்காக ஊற்றிடுறேன். இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக இதுக்கு மேலே கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கோங்க. இப்போது இது ஃப்ரிட்ஜில் ஒரு 4 ஹவர்ஸ்க்கு நம்ம செட் பண்ண வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும், ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. இப்போ நம்ம புட்டிங் சூப்பராக செட் ஆகிருக்கு பாருங்கள். பார்க்கவே செமையாக இருக்குல்ல. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம்.
வீட்டில் கிட்ஸ் பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா இது ஈஸியாக நம்ம இந்த டெசர்ட் செஞ்சு வச்சிடலாம். இது கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான டெசர்ட் இது. ஸோ கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டெசர்ட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் நீங்கள் எப்பயுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.